ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தென்னிந்திய சினிமாவின் தலை சிறந்த நடிகர்களில் ஒருவராக விளங்கிய சிவாஜி அவர்களின் நடிப்பில் உருவான பல வெற்றி திரைப்படங்களில் ஒன்றுதான் குறவஞ்சி அப்படின்ற திரைப்படம். 1960ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் மு. கருணாநிதி அவர்களின் திரைக்கதை வசனத்தில் உருவானது. ஏ. காசிலிங்கம் அவர்களின் இயக்கத்தில் உருவான இந்த குறவஞ்சி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், சாவித்ரி அவர்கள், O.A.K. தேவர், மைனாவதி, R. பாலசுப்ரமணியம், பண்டரிபாய், M.R. சந்தானம், C.K. சரஸ்வதி, S.V. ராமதாஸ், செந்தாமரை, குலதெய்வம் ராஜகோபால் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. நடன காட்சிகளில் தென்னிந்திய சினிமாவின் புகழ்பெற்ற நடன கலைஞர்களான பத்மினி, பிரியதர்ஷினி, விஜயலட்சுமி, லக்ஷ்மி ராஜம் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் T.R. பாப்பா அவர்கள். நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் குறவஞ்சி திரைப்படத்துக்கு பின்னணியில் நடந்த பல சுவாரஸ்யமான செய்திகளை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த வகையில் தமிழக அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு நபராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அரசியலில் மட்டுமல்லாமல் சினிமாவிலையும் தன்னுடைய அதிரடியான வசனங்கள் மூலம் பல திரைக்கதைகளை உருவாக்கியவர். அவருடைய கதை வசனத்தில் வெளியான மந்திரி குமாரி, பராசக்தி, பூம்புகார், மனோகரா போன்ற திரைப்படங்கள் எல்லாமே வெற்றி திரைப்படங்களாக அமைஞ்சது. அதுலேயும் குறிப்பிட்டு கருணாநிதி அவர்கள் மற்றும் சிவாஜி அவர்கள் இவர்களுடைய கூட்டணியில் வெளியான எல்லா படங்களின் வசனங்களும் பட்டியை கிளப்பும் வசனங்களாக அமைந்தது. அன்றைய காலகட்டத்தில் வசனங்களுக்காகவே திரைப்படத்துக்கு ரசிகர்கள் சென்றது இவங்களுடைய படத்துக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் அனைவரையும் கவர்ந்த ஒரு திரைப்படம்னா குறவஞ்சி திரைப்படம். 1960ஆம் ஆண்டில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் ஏற்று நடித்த அந்த ஹீரோ கதாபாத்திரத்தை முதலில் ஏற்று நடித்தவர் S.S. ராஜேந்திரன் அவர்கள் தானாம். அவர் கலைஞரின் திரைக்கதையில் ஏராளமான படங்களில் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த காலகட்டத்தின் போது S.S. ராஜேந்திரன் மற்றும் கலைஞர் கருணாநிதி 2 பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேருமே பேசிக்கொள்ளாமல் இருந்தார்களாம். இதனால் குறவஞ்சி படத்தில் நடிக்கும் வாய்ப்பு சிவாஜி அவர்களுக்கு சென்றிருக்கிறது. அந்த சமயத்தில் சிவாஜி அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருந்துச்சாம். ஆனால் அதையும் தாண்டி சிவாஜி கணேசன் மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2 பேருமே நெருங்கிய நண்பர்கள் என்பதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. இதனால் தங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறந்துவிட்டு சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த கேரக்டரில் நடிக்க ஒத்துக்கொண்டிருக்கிறாரு. தென்னிந்திய சினிமாவின் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களில் ஒருவரான T.R. பாப்பா என்று சினிமா இசை ரசிகர்களால் அழைக்கப்பட்ட திருத்துறைப்பூண்டி ராதாகிருஷ்ணன் சிவசங்கரன் அவர்களது அற்புதமான இசையமைப்பில் இந்த குறவஞ்சி திரைப்படத்தில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பாடல்கள் இடம் பிடித்திருந்தது. படத்தில் இடம் பிடித்த பாடல்களை திரிகூட ராசப்ப கவிராயர், தஞ்சை என் ராமையாதாஸ், கவியரசன் கண்ணதாசன் மற்றும் M. கருணாநிதி ஆகியோர் எழுதியிருந்தாங்க. படத்தில் இடம் பிடித்த எல்லா பாடல்களும் காலத்தால் அழியாத பொக்கிஷ பாடல்களாகவும் இன்றளவும் இசை ரசிகர்களின் விருப்ப பாடல்களாகவும் பார்க்கப்படுகிறது. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இந்த குறவஞ்சி திரைப்படத்துக்காக 4 அற்புதமான பாடல்களை எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு அற்புதமான காதல் பாடல் தான் காதல் கடல் கரையோரமே அப்படின்னு தொடங்கும் பாடல். பாடகர்கள் C.S. ஜெயராமன், P. லீலா மற்றும் P. சுசீலா அவர்களது இனிமையான குரல் கூட்டணியில் இந்த பாடல் உருவாகியிருக்கும். முதல்ல குறவஞ்சி திரைப்படத்தில் கதாநாயகன் வேடம் ஏற்று நடிக்க தயங்கினாராம் சிவாஜி கணேசன் அவர்கள். அதற்கு காரணம் என்னன்னா S.S. ராஜேந்திரன் அவர்கள் இதனால் கோபித்து கொள்ளலாம், 2 பேருக்கும் மனஸ்தாபம் ஏற்படும் என்று தயங்கினாராம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். ஆனால் அப்படி ஒன்றும் நடக்காது அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வாக்கு கொடுத்த பிறகு குறவஞ்சி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க ஒப்புக்கொண்டாராம் நடிகர் திலகம். இவர்கள் இருவரின் கூட்டணியில் அதுவரை வெளியான திரைப்படங்களை போலவே இந்த குறவஞ்சி திரைப்படம் ரசிகர்களை கவர்ந்தது. ஒரு வகையில் கலைஞரின் அற்புதமான வசனங்களுக்கு உயிர் கொடுத்த பெருமை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு உண்டு.
மேலும் அதுதான் இவங்க 2 பேருடைய கூட்டணியின் வெற்றிக்கு காரணமாகவும் அமைந்தது. கலைஞர் மு கருணாநிதி அவர்களை பற்றி நடிகர் திலகம் அவர்கள் பல இடங்கள்ல புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. கலைஞர் மு கருணாநிதி அவர்களை பற்றி சிவாஜி கணேசன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, அதுவரைக்கும் மக்களால் திரைப்படத்தில் யார் நடிக்கிறார்கள், யார் இயக்குகிறார்கள் அப்படின்னெல்லாம் பேசப்பட்ட காலம் போய் யார் வசனம் எழுதி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்க வைத்து திரைப்பட வசனத்திற்கு ஒரு மாபெரும் இலக்கிய மரியாதையையும் பெற்று தந்தவர் கலைஞர் அவர்கள்தான். திரைத்துறையில் கலைஞர் தனக்கான ஒரு இலக்கியம் கலந்த தனி நடையை உருவாக்கினார் அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்கிறாரு நடிகர் திலகம். குறவஞ்சி திரைப்படத்துக்கு பின்னணியில் நடந்த மற்றும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி தான் நடிகை ராஜசுலோச்சனா பற்றியது. குறவஞ்சி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பதற்கு முன்பு எஸ் ராஜேந்திரன் அவர்கள் கதாநாயகனாக ஒப்பந்தமானாரோ அதே போல நடிகை ராஜசுலோச்சனா அவர்கள் கதாநாயகியாக ஒப்பந்தமாகி இருந்தார். அவர் இந்த திரைப்படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதற்கு பிறகுதான் அந்த வாய்ப்பு சாவித்ரி அவர்களுக்கு கிடைத்ததாம். அதற்கு காரணம் கலைஞரின் வசனத்தை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நடிகை ராஜசுலோச்சனா. ராஜசுலோச்சனா அவர்கள் 1953ஆம் ஆண்டு கன்னட திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து 1954வது வருடம் தமிழில் மாங்கல்யம் அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானாங்க. கன்னடம் மட்டுமில்லாது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஆகிய மொழிகள்லையும் நடித்து புகழ் பெற்றவர் நடிகை ராஜசுலோச்சனா. தமிழில் மாங்கல்யம் திரைப்படத்தை தொடர்ந்து பல திரைப்படங்களில் முன்னணி நடிகருடன் நடிச்சிருக்கிறாங்க நடிகை ராஜசுலோச்சனா. இந்த நிலையில் ஒரு முறை கலைஞர் கருணாநிதியின் வசனத்தை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ராஜசுலோச்சனா. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்துக்காக கலைஞர் எழுதிய வசனத்தை பார்த்த ராஜசுலோச்சனாவுக்கு அந்த வசனங்களின் மேல் அவ்வளவாக விருப்பம் இல்லையாம். அதாவது கடவுளே உனக்கு கண் இல்லையா அப்படின்றது போன்று நாத்திக தொனியில பல வசனங்கள் அதில் இடம் பிடித்திருந்தது. இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராஜசுலோச்சனாவோ தீவிர ஆன்மீக நம்பிக்கை உடையவர் அப்படின்றதுனால அந்த வசனங்களை பேசி நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமில்லை. அதனால் கலைஞரிடம் வசனத்தை மாற்றி எழுதினால் நடிக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கலைஞர் வசனத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கதாநாயகியையே மாற்ற சொல்லிவிட்டாராம். அதன் பிறகுதான் அந்த படத்தில் சாவித்ரி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது கூடுதல் சுவாரஸ்யமான ஒரு தகவல். குறவஞ்சி திரைப்படத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று இருக்கிறது. குறவஞ்சி படத்தில் முதலில் எஸ் ராஜேந்திரன் அவர்களும் பண்டரிபாயும் தான் ஜோடியாக நடிக்க வேண்டியதாக இருந்தது. வேகமாக படப்பிடிப்பில் இருந்த குறவஞ்சி திரைப்படம் கலைஞருக்கும் SSRக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தொடக்கத்திலேயே முடங்கிவிட்டது. அதன் பிறகு கருணாநிதி அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்களிடம் சென்றார். அவருடைய மேகலா பிக்சர்ஸ் நிறுவனத்தில் சாவித்ரி அவர்களை குறவஞ்சியாக நடிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு சிவாஜி அவர்கள் கிட்ட கேட்டிருக்கிறாராம். கலைஞரின் வசனத்தில் சுகம் எங்கே படத்தில் ஏற்கனவே பேசி நடித்த அனுபவம் சாவித்ரி அவர்களுக்கு இருந்தது. வணங்காமுடி திரைப்படத்தில் நடித்த அனுபவமும் சாவித்ரி அவர்களுக்கு உதவி செய்தது. அதனால் சாவித்ரி அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கு உடனே ஒப்புக்கொண்டாராம். கருணாநிதி அவர்களின் எழுச்சிமிக்க வசனங்களை பேசுவதில் முதல் இடம் பெற்ற சிவாஜி கணேசன் அவர்களுடன் நேரடியாக மோதி பார்க்கும் அற்புதமான சந்தர்ப்பம் இது அப்படின்னு நினைத்திருக்கிறாங்க சாவித்ரி அவர்கள். சிவாஜி அவர்களுடன் சில திரைப்படங்களில் இணைந்து நடித்தது சாவித்ரி அவர்களுக்கு மேலும் புகழை சேர்த்தது அப்படின்னு சொன்னால் அதை யாராலையுமே மறுக்க முடியாது. குறவஞ்சி திரைப்படத்தில் இடம் பிடித்த இந்த காதல் கடல் கரையோரமே அப்படின்ற பாடல் மிகவும் ஸ்பெஷலான பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாடல் 2 முறை இடம் பிடித்திருக்கும். ஒரு முறை சந்தோஷ பாடலாகவும் மற்றொரு முறை சோக பாடலாகவும் இந்த பாடல் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.